ஏழை எடிட்டர்ஸ் ஒரு ப்ரோமோ போட்டிங்கன்னா தெளிவாக போடணும். என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதனா ஹிண்ட்டு கொடுக்கணும். காலையில் ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை, ரஞ்சித் வந்து ஏதோ சொல்லிட்டார் போல், அதனால தான் ஜாக்லின் இந்த மாதிரியான பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிடணும். எதனா கெட்ட வார்த்தை பேசிட்டாரா, இல்லை எதனா வந்து ஆபாசமாக எதனா நடந்துக்கிட்டாரா. நிறைய பேருடைய கருத்துக்கள் அப்படி தான் இருந்துச்சு. ரஞ்சித் எதனா பண்ணியிருப்பார், அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லைவில் பார்த்தா அப்படி ஒன்றும் நடக்கலை. சரிங்களா? எடிட்டர்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக். ப்ளஸ் ஜாக்லினை நம்ம இதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஓவராக அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட கேமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணும். இன்னைக்கு அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை உட்கார வச்சு ஒரு பக்கம் ஜெஃப்ரி, இன்னொரு பக்கம் ரஞ்சித், இவங்க வந்து ஜாக்லினை ப்ரோவோக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, ஜாக்லினை ப்ரோவோக் பண்ணணும்னா அவங்கள வந்து வேற மாதிரி பேசி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. தப்பாக பேசியோ இல்லை அவங்களுடைய நெகட்டிவ்ஸை வந்து சுட்டி காட்டியோ அந்த மாதிரி பேசலை. ஜாக்லினுடைய வீக்னஸ் வந்து பாசம், அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப், இது மூணுமே தான் அவளோட வீக்னஸ் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்ட ரஞ்சித் எப்படி ஒரு கேமை விளையாடுறாரு அப்படின்னா, ஹாஷா வந்து விளையாடாமல் அவர் வந்து ப்ளீஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டார். ஜாக்லினுக்கு வந்து ரொம்ப கெஞ்சிராப்பில், நீ வந்து பேட்சை ஜெஃப்ரிக்கு கொடுத்துரு, யாரோ வாங்கிட்டு போகிற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரி வாங்கட்டும். முதல்ல ஜெஃப்ரியை வந்து கேட்குறான், எனக்கு ஒரு பேட்சை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜாக்லின் என்ன அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கேமாக கேட்டினா நான் கொடுக்க மாட்டேன், நீ ஜெஃப்ரியாக கேட்டினா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ நான் ஜெஃப்ரியாக கேட்குறேன் கொடுன்னும் போது ஒரு பேட்சை கழட்டி கொடுத்துட்றாங்க. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. நான் நேற்று தான் சொன்னேன், கேமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராதிங்க, அது நல்லா இல்லைன்னு சொன்னேன். மறுபடியும் இன்றைக்கி ஜாக்லின் அதே தான் பண்ணுறாங்க. கேமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து அவன் ஜெஃப்ரியாக கேட்குறான் கொடு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. கேமாக விளையாடணும்னு நீங்கள் பேசி ஒரு ரூல்ஸ் போட்டிங்கல்ல, கேமில் நம்மளோட 100% நம்ம காட்டணும், கேமாக விளையாடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? கிடையாது. ஒரு பேட்சை கொடுத்துட்டாங்க. அந்த பேட்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கொடு, நான் போயிட்டு வந்து கேமராவில் காட்டுறேன், பாட்டு பாடலைன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட கேட்கவும் சரி ஜாக்லினும் வந்து கழட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ போகிறாரு, போயிட்டு கேமராவில் காட்டுறாரு, காட்டிட்டு வராரு, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு இவங்க வந்து பேட்சை காட்டினாலே பாட்டை போட்டுறாங்க. அது சரியா தப்பா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீ பேட்சை கலட்டி நீ கேமராவில் காமிச்சாலே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இதே காரணத்தை சொல்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பேட்சை பிடுங்குறாங்க. நீங்கள் காட்டுங்க, தப்பாக இருந்தால் அவங்க பாட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கிட்டு போய் காட்டுறாங்க. காட்டின உடனே அங்கே பாட்டு அப்படிங்கிறது பாடப்படுது. இது நடக்குதா? ஜெஃப்ரி மறுபடியும் வராப்பில் அதுக்கு நடுவில் வந்து விஷால் வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பக்கெட்டை கொடுத்து டப்பா அடி, பக்கெட் அடி அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா நான் பண்ண மாட்டேன், ஏஞ்சல்ஸ் வந்து டெபிள்ஸ் சொல்கிறத செய்யணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் அன்பு மட்டும் தான் காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஜெஃப்ரி திரும்ப வராரு. வந்த உடனே அதுக்கு முன்னாடியில் இருந்தே ரஞ்சித் அவர்கள் ஜாக்லின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீ வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, ஜெஃப்ரி மேலே அவனுக்கு பாசம் இருக்குதானே, அன்பு இருக்குதானே, நீ ஏன் அவனுக்கு பேட்சை கொடுக்க மாட்டேற, குடுமா, அவன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கட்டும், ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேம் விளையாடுறது. இந்த இடத்துல ஜாக்லினுக்கு வந்து அது பிடிக்கல. ப்ளீஸ் பண்ணி கேம் ஆடாதீங்க, நீங்கள் வந்து என்னை வந்து ப்ரொவோக் பண்ணுங்க, என்னை ட்ரிகர் பண்ணுங்க, கேமை ஆடுங்க, இந்த மாதிரி வந்து கெஞ்சாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஜெஃப்ரி வந்த உடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க, உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெஃப்ரியும் ஆமான்ற மாதிரி தலையாட்ட 2 பேட்சும் பிச்சு தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. எனக்கு ஜாக்லினுக்கு ப்ளீஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா ஓப்பனாக அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து எமோஷன்ஸ், என்னுடைய அன்பு பாசத்தை வச்சு நீங்கள் கேம் ஆடாதீங்க, நீங்கள் வந்து என்னை ப்ரொவோக் பண்ணுங்கள், அதன் மூலமாக நீங்கள் பேட்சை வாங்க. இப்போ சௌந்தர்யா எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஜாக்லின் சொல்லியிருக்கணும். சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, பேட்சை பிடுங்காதீங்க, நீங்கள் வந்து முடிஞ்சால் என்னை ட்ரிகர் பண்ணியோ, என்னை அழ வச்சோ, என்னை கோவப்படுத்தியோ நீங்கள் வாங்குங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை ஜாக்லின் சொல்லியிருக்கணும். ரஞ்சித் இப்படி வந்து தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ப்ரோவோக் ஆகி 2 பேட்சும் பிச்சு வந்து ஜெஃப்ரி கிட்ட கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான கேமாக எனக்கு தோணலை. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. அதுக்கு உள்ள வந்து நீங்கள் ராயனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுறது, எனக்கு ஒரு நிமிஷம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன் ஜாக்லின் அழுகுறாங்க, என்னாச்சு அப்படின்றத வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க பேசுனது, ரஞ்சித் சார் நீங்கள் பண்ணுறது சரியே கிடையாது, 60 நாளாக அவர் இப்படி தான் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து நடிக்கிறாரு, அப்படி என்ன ரஞ்சித் சார் பேசினாரு அப்படின்னு பார்த்தா இதுதான் பேசியிருக்காப்புல.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெஃப்ரி கொடுத்துரு, நீ வந்து ஏன் வச்சிருக்க, உனக்கு பாசம் இல்லையா, உனக்கு அன்பு இல்லையா, யாரோ வாங்குறதுக்கு அவன் வாங்கிட்டு போட்டோமே கொடுத்துருன்னு இந்த மாதிரி பேசி தான் அவர் விளையாடி இருக்காரு. இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஒருத்தவங்களோட எமோஷன்ஸை வச்சு நம்ம வந்து கேம் ஆடுறது அப்படிங்கிறது தப்பு தான். பட் இவங்க ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இது பெரிய ஒரு மிஸ்டேக்கான்னு கேட்டால் இல்லை. 60 நாளாக நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க, அவர் நடிக்கிறாரு, அவர் கேம் ஆடுறாரு, இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் யாரையும் காயப்படுத்தலை, ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணலை, ஒரு மாதிரி டாக்ஸிக்காக அவர் பேசலை, வன்மத்தை கொட்டலை, இந்த மாதிரிலாம் பண்ணலை. ஜாக்லினுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அந்த வீக்னஸ் அடிக்கிறார். இதுக்கு ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களை எங்கேயோ வச்சிருந்தேன், என் அப்பா ஸ்தானத்தில் வச்சிருந்தேன், என் அப்பா மாதிரி நினச்ச ஒருத்தர் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு குத்துது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து ரஞ்சித் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரில. நான் அப்பா ஸ்தானத்தில் உங்களை வச்சுருந்தேன். இப்போ ரஞ்சித் வந்து எதனா தப்பாக பேசியிருந்தாலோ, இல்லை பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஆபாசமாக ஜாக்லினை விமர்சனம் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு விதமான இப்போ ராயன் அவர் ஃபஸ்ட்டு என்னமோ சொன்னார், ராயன் கூட நீ இப்படி க்ளோஸாக இருந்தீங்கன்னா அவன் எப்படி கேம் விளையாடுவான் அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தப்பாக கொச்சப்படுத்துறீங்க, தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கட்டும், நீ அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு அவர் சொன்னதை நீங்கள் கோவப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி விளையாடாதீங்க, ஜென்யூனாக விளையாடுங்கன்றத சொல்லியிருக்கலாம். நீங்கள் பேஜை பிச்சு போட்டு உள்ளே போய் என் அப்பா மாதிரி நான் உங்களை நினச்சிருந்தேனே அந்த மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் பேசுகிறது எனக்கு குத்துதுன்ற ரேஞ்சுக்கு அவரை வந்து பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது வந்து அவசியமே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயம் வந்து ரஞ்சித் பண்ணலைன்னு எனக்கு தோணுது, பர்சனலாக எனக்கு தோணுது. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரஞ்சித் என்ன சொல்கிறாரு, நான் என் கேமை தானே விளையாண்டேன், நான் ஃபிசிக்கலாக அவனை எதுவுமே பண்ணலையே, நான் உன் வீக்னஸ் என்ன தெரிஞ்சு நான் பேசினேன், அதில் என்ன தப்பு இருக்குது, நான் வந்து ஆபாசமாகவோ எதுவுமே நான் பேசலை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. எனக்கு அது நியாயமாக தான் தோணுது. நான் கிளியராக புரிஞ்சுக்கணும், ஜாக்லின் கோவப்பட்டது தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் அப்பா ஸ்தானத்தில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து தப்பு. நீங்கள் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க, ராயன் கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. ராயனும் இதே கருத்தை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒருத்தவங்க எமோஷன்ஸ்லேயும் உங்களுடைய நட்பை வச்சு நீங்கள் விளையாடுறது தப்பு, நீங்கள் ஒரு மாதிரி வந்து ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி விளையாடுறது தப்பு. அது வந்து ஓகே ஃபைன், அது தப்புனா தப்பு, அந்த மாதிரி ஆளாதீங்கன்னு சொல்லலாம். இவ்வளோதான் அது பிரச்சனை, இவ்வளவுதான் அதுக்கு சொல்லணும். ஆனால் இவ்வளோன்னு பிரச்சனைக்கு ஜாக்லின் சொன்னது இவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த நாங்கள் ப்ரோமோவில் பார்க்கும்போது சீரியஸாக ரஞ்சித் எல்லாரும் தப்பாக நினச்சிருப்போம், ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. சௌந்தர்யா போய் கத்துறாங்க ரஞ்சித்தை, நீங்கள் இந்த மாதிரி விளையாடுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஃபஸ்ட்டு புரியலை. அதுக்கப்புறமா ரஞ்சித் வந்து சொல்கிறாரு, ஜாக்லின் வந்து சொல்லும்போது தான் இது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லையேன்னு சௌந்தர்யாவுக்கு புரியுது. சௌந்தர்யா இந்த விஷயத்தில் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. மச்சான் நீ வந்து தப்பாக பிராண்ட் பண்ணுற மச்சான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொன்னது எனக்கு அது சரியாக தான் பட்டுச்சு. ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை, அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தப்பு. ரஞ்சித் உடையலை, ரஞ்சித் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவர் வந்து ஐயோ நான் இப்படிலாம் வந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அவர் பேட்சை கொடுத்துட்டு அவர் போகிறாரு. ஜெஃப்ரி ஒரு பக்கம் அவனுக்கு கொடுத்த பேட்சை அவன் கழட்டி வச்சுட்டு அவன் போகிறான். ஸோ உள்ளே வந்து அதுக்கப்புறமா ஜாக்லின் சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்களால் முடிஞ்சால் எங்களை வந்து ட்ரிகர் பண்ணுங்க, கோவப்படுத்துங்க, அதை விட்டுட்டு வந்து கெஞ்சி பேட்சை கொடுத்துருமா ப்ளீஸ்மா இப்படிலாம் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தவொடனே நீங்கள் ப்ரொவோக் ஆகிட்டீங்க, கலாச்சிட்டீங்க, இப்படிலாம் நீங்கள் பேட்சை வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க ஜாக்லின். அது சரி, ஏன்னா எல்லா டெவில்ஸும் அப்படி தான் பண்ணாங்க. சும்மா கூப்பிட்டு உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேச வைக்கிறாங்க, அவங்க எதனா ஒன்று பண்ணாங்கன்னா உடனே பேட்சை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, வலுக்கட்டாயமாக பிடுங்குறாங்க வேற, அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் என் பார்வைக்கு தெரிஞ்சது இதுதான், ஜாக்லின் கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்துல வார்த்தைகள் இருக்கிற யூஸ் பண்ண வார்த்தை வந்தது தவறான வார்த்தை. அவ்வளோ பெரிய வார்த்தை வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று தான், ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ராயன் இந்த 4 பேரும் திறமையான ஆட்கள், திறமையாக கேம் விளையாடக்கூடிய ஆட்கள், டாப் 5ல் இருக்க வேண்டிய ஆட்கள். ஆனால் இந்த நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களை கெடுக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பின்னோக்கி தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைலாம் அந்த இடத்துல போய் அஸ் எ ஃப்ரெண்டாக நின்று வாய்ஸ் அவுட் பண்ணுறதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் எப்போ அதை கேமில் கொண்டு வரீங்களோ ஒரு வார்த்தை கூட அவங்க ஜாக்லின் பயன்படுத்துகிறாங்க, இந்த பேட்சை என் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இந்த பேட்ச் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்புங்க. அது ஏன் எப்போ ஜாக்லின் புரிஞ்சுக்க போகிறாங்க? நீங்கள் கேமால தான் அங்கே போயிருக்கீங்க. உங்கள் நட்பு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லெவலுக்கு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் நட்பு நட்பு நட்புன்னு சொன்னால் அது வந்து வேற மாதிரி உங்களை கொண்டு போகுது. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதனுடைய பின்விளைவுகள் தெரியாமையே ஜாக்லின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாரோட கேமையும் ஸ்பாயில் பண்ணும், ஜாக்லின் கேமையும் ஸ்பாயில் பண்ணும். இது வேறு மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் காட்டும். கேமை ஆடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை கேமுக்கு வெளியில் காட்டுங்க. இது இப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன விஷயத்துக்கு இது வழி வகுக்கும் அப்படின்னா, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடும். இப்போ இவங்க கூட தான் நட்பாக இருக்காங்க, அவங்க கேமில் அந்த நட்பை காட்டுறாங்களா, ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறதுக்கு ஒரு டூலாகவே நீங்களே எடுத்து கொடுக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்னதாக ரியாக்ட் பண்ணால் போதும் ஜாக்லின். எல்லாத்துக்கும் நம்ம அழ வேண்டிய அவசியம் கிடையாது. பெருசாக அதை வந்து கொண்டு போய் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருந்தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட எமோஷன்ஸில் விளையாடக்கூடாதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் விளையாடக்கூடாதா, நீங்கள் அதை வார்த்தையாக சொல்லிடலாம். நீங்கள் வந்து என்னை ப்ரொவோக் பண்ணுங்கள், ஆனால் இந்த மாதிரி கெஞ்சி வாங்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க சௌந்தர்யா கிட்ட இருக்கக்கூடிய கடைசி பேட்சை பறிக்கிறாங்க. இவர் விஷால் வந்து பறிக்கிறாரு, சத்யா விஷாலும் பறிக்கிறாங்க. சௌந்தர்யா கிட்ட பேட்ச் எல்லாம் கடைசி பேட்ச் போன பிறகு தான் இவங்க வந்து அவங்க 2 பேட்சும் கழட்டி கொடுக்குறாங்க. இது கோஇன்சிடென்ஸாக நடக்குதா, இல்லை வாண்டடாக சௌந்தர்யா வந்து 3 பேட்சை இழந்த உடனே ஜாக்லின் அவங்க பேட்சை கழட்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. இது பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படி தான் எங்களுக்கு கன்வே ஆகுது. இப்போ நான் ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜாக்லினோட கேமுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கே சில விஷயங்கள் வந்து ஜாக்லின் பண்ணுறது தவறாக படுது அப்படின்னும் போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மிஸ்டேக் வந்து நம்ம மேலே கிடையாது, ஜாக்லின் மேலே இருக்குது. ஸோ அவங்க அதை திருத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் முழுக்க ஜாக்லினுக்கு ஒரு நல்ல வாரம் இல்லை. 2 நாள், நேற்று ஒரு டாஸ்க், இன்றைக்கி ஒரு டாஸ்க், இன்னோட இந்த டாஸ்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ இந்த 2 நாளும் ஜாக்லினுக்கும் கோவா கேங், அந்த கேங்குன்ற வார்த்தையை அடிக்கடி இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இன்னொரு தப்பு. நம்ம கேங்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தப்பு. பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கேம். அதில் உங்களோட நட்பு அப்படிங்கிறது வேற, அது ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனால் அந்த நட்பு பார்ட்டை நீங்கள் பெருசாக்கி உங்கள் கேமை சின்னதாக்கிட்டீங்க. அது நல்லா இல்லை, மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த ஒரு விஷயத்தில் ரஞ்சித் அந்தளவுக்கு பெரிய ஒரு குற்றம் பண்ணலை. இவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு அவர் குற்றம் பண்ணலை. ஸோ உங்கள் கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது தப்பாக தோணுதுங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.